ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். காலையில் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டாக தான் இருந்தது. மழை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஸ்கூல் வந்து லீவ் போட்டுடலான்னு பார்த்தா, பட் பாப்பா வந்து இல்லைம்மா நான் ஸ்கூல் போய் ஆகணும்னு சொல்லிட்டா. ஸோ கடற்கரை நடா செய்யறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, ஸோ எனக்கு மனசில் வரது ஒன்றே ஒன்று தான், பருப்பு சாதத்தை ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ பருப்பு சாதம் ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பருப்பு சாதத்துக்கு அப்பளம் வச்சிருமான்னு சொல்லிட்டா. ஸோ அப்பளம் வச்சு பருப்பு சாதத்தை ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா பருப்பு சாதமும் அப்பளமும் கேட்டா. ஸோ வச்சு அதை கொடுத்துட்டு சாப்பிட்டு அவள் கிளம்பிட்டா. ஈவினிங் வந்து நைட்டுக்கு வந்து டிஃபன் வந்து இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லியும் தக்காளி சட்னி, அதாவது தேங்காய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்னு செஞ்சு இந்த இட்லிக்கும் அந்த தக்காளி சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. மழைக்கு வந்து சுட சுட இட்லி போட்டு அந்த தக்காளி சட்னி அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த தக்காளி சட்னி தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.